நமஸ்காரம். அஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து. அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி ஒரு பிரீஃபா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஒரு நட்சத்திரத்தை பத்தியே நம்ம அட்லீஸ்ட் 5 மணி நேரத்துல இருந்து 24-25 மணி நேரம் வரைக்கும் பேச முடியும். அது ஒரு கடல். அஸ்ட்ராலஜர் இல்லாத எவருக்குமே அவ்வளோ இன்டெப்த் வேண்டாம். ஆனா சில விஷயங்கள் நிச்சயமாவே தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஒரு குழந்தை பிறந்த ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும் போதுல இருந்து அந்த குழந்தைய வளர்த்துறதுல இருந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். ரெண்டாவது, ஒரு வளர்ந்த ஒரு நபர் 15 வயசு இல்லைங்க, இப்போ குழந்தை அஸ்வினி தாங்க, ஆனா குழந்தைக்கு இப்போ 15 வயசு ஆச்சு, 25 ஆச்சு, 50 ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்ல அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள்ல தன்னோட வாழ்க்கை முறைகளை சிலது அப்ரோச் ஆட்டிடியூட்ல சிலது மாற்றி அமைத்துக் கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஏன்னா நிறைய பேர் ஒரு பழக்கம் இருக்கு, அஸ்வினில ஒரு குழந்தை பிறந்தா அஸ்வினின்னு பேர் வச்சிருது, அஸ்வின்னு பேர் வைக்கிறது, அஸ்வத்துன்னு பேர் வைக்கிறது, பரணியில பிறந்தா பரணின்னு வைக்கிறது, கார்த்திகையில பிறந்தா கிருத்திகான்னு வைக்கிறது. அப்படி இல்ல. அஸ்வினில ஒவ்வொரு நட்சத்திரத்திலுமே நிறைய பலம் இருக்கும், சில நெகட்டிவ் ட்ரைட்ஸ் இருக்கும், சில குட் குவாலிட்டிஸ் இருக்கும், சில நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கும். அஸ்வினிக்கு குருமார்களோட சாபம் இருக்கு, ரிஷி சாபம் இருக்கு. அப்போ சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ நட்சத்திரத்துல பிறந்த ஒரு குழந்தைக்கு போய் நீங்க சு சே சோ லா அப்படின்னு பேர் வச்சீங்கன்னா அவங்களுக்கு மாஸ்டர்ஸோட கஷ்டம் சேரும் அவங்களுக்கு. சோ எந்த நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தா எந்த மாதிரி நாம எழுத்துக்கள்ல பெயர் வைக்கணுங்கிறதுல அந்த காலத்துல கரெக்டா தான் இருந்தாங்க. இப்பதாங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இந்த முறை பெருசு அந்த முறை பெருசுன்னு சொல்லிட்டு மக்களையும் குழப்பி அஸ்ட்ராலஜர்ஸும் குழம்பி ஸோ கொலாப்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கு. என்னைக்குமே நம்ம ட்ரெடிஷனை மறக்கவே கூடாது, பாரம்பரிய வித்தை மறக்கவே கூடாது. அஸ்வினி நட்சத்திரத்துடைய நாம எழுத்துக்கள் சு சே சோ லா. இந்த மாதிரி சவுண்டு கொண்ட ஸ்டார்டிங் லெட்டர் தான் அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தா இருக்கணும். 10ஆம் அதிபதி அஸ்வினில நின்னா சு சே சோ லா சவுண்டு பலமா வர்ற மாதிரிதான் இது நாம எழுத்துக்கள்ல தான் ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கணும். இதுல எதுக்கு எந்த ஒரு விஷயமே குருமார்கள் சும்மா சொல்லிட்டு போகல, எல்லாத்துலயுமே பலாயிரம் அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கு. அஸ்வினி நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா முதல்ல நியூமராலஜி கட்டாயம் நீங்க பாருங்க. ஏன் இந்த ரெமெடிஸ் எல்லாம் பண்றோம், ஏன் சூச்சே சோலால பேர் வைக்கிறோம், மற்ற பேர்ல வச்சா அந்த குழந்தை நல்லா இருக்காதா? இந்த எழுத்துக்கள், ஒரு நட்சத்திர எழுத்துக்கள் சந்திரனோட க்ளோஸ்லி கனெக்டட். சந்திரன் தான் மதி, விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி கேது நட்சத்திரக்காரங்களால தன்னோட கார்மிக் பேட்டர்னையே அந்த பிறவிலேயே மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான வல்லமை இருக்கு. பிகாஸ் கேத்து வாண்ட்ஸ் லிபரேஷன், கேத்து வாண்ட்ஸ் டிட்டாச்மெண்ட். ராகு நட்சத்திரக்காரங்களை விட அவங்க நினைச்சாங்கன்னா கர்மாவை டபுள் ட்ரிபிள் 100 டைம்ஸ் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆனா கேத்துவால அவங்களோட கட்டத்தையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு அவங்களோட ஆக்டிவிட்டிஸையும் அவங்களோட சாதனாவையும் பிராக்டிஸையும் மாற்றிக்குவாங்க. ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தோட பேசிக்கான முக்கியமான குவாலிட்டிஸ் என்னங்கிறது நான் சொல்றேன். அஸ்வினி குமாரர்கள் முதல்ல அவங்க சூரிய புத்திரர், சூரியனுக்கு பிறந்த குழந்தைங்க. மாமிசம் சாப்பிடலாமா? சன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைஃப், லைட் அண்ட் ஹீட். உயிர்கள் உயிர் வாழ சூரியன் தான் மெயினான எனர்ஜி, சோல் பவர் சன்னுகிட்ட இருந்து தான் கிடைக்கும். அந்த அஸ்வினி குமாரர்கள் பிறந்த இடம் மூக்கு துவாரம். நான் ஷார்ட்டா முடிச்ச ஒரு சின்ன ஸ்டோரிய. சூரியனோட வைஃப் சஞ்சனா, அவங்களால அந்த ஒரு கட்டத்துக்கு மேல சூரியனோட அந்த ஹீட்டை தாங்கவே முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு டைம் பீரியட்ல என்ன பண்றாங்கன்னா தன்னோட ஷேடோ, தன்னோட குளோனிங், அப்ப எத்தனாயிரம் பிறவிகளுக்கு முன்னாலே குளோனிங் இருக்கு பாருங்க, எத்தனாயிரம் யுகங்களுக்கு முன்னால ஒரு குளோனிங்கை உருவாக்கி சாயா சூரியன் கிட்ட விட்டுட்டு இவங்க காடுக்கு போயிடுறாங்க, குதிரை மாறு விஷயத்துல போயிடுறாங்க, காடுகள்ல போய் ஜாலியா இருக்காங்க, ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கலான்னு. அந்த சாயா சஞ்சனான்னு நினைச்சிட்டு சூரியன் பெற்றெடுத்த குழந்தைங்க தான் சனியும் யமி. அப்ப இந்த ஒரு குழந்தைங்க இந்த ஹார்ஸ் ரூபத்துல இவங்க போயிடுறாங்க. சஞ்சனா காட்டுக்குள்ள போயிடுறாங்க. சூரியன் ஒரு கட்டத்துக்கு மேல இதை கண்டுபிடிச்சிட்டு, இது ரொம்ப பெரிய கதை, நான் ஷார்ட்டா முடிச்சிடறேன். குதிரை வேஷத்துல சஞ்சனாவை தேடிட்டு காடுகளுக்குள்ள வராங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து உலாவும் போதுதான் இந்த அஸ்வினி குமாரர்கள் பிறக்கிறாங்க. அஸ்வினி குமார்கள் எப்படி பிறக்கிறாங்க? மூக்கு துவாரங்கள் வழியா. அதுதான் பிராண சக்தி. அப்ப அஸ்வினி குமாரர்கள், அஸ்வினியில ஒருத்தருக்கு ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே அஸ்வினி குமாரர்கள்னாலே டிவைன் ஹீலர்ஸ். அவங்களுக்கு மது வித்யா தெரியும்.
எல்லா அஸ்வினி குமார்கள் கார்டனிங்ல ரொம்ப நாலேஜபிளா இருப்பாங்க, ரூட்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் ரொம்ப நாலேஜபிளா இருப்பாங்க, ஹீலிங் எனர்ஜி கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மிஸ்ஸிங்கா இருந்தது, என்ன அப்படின்னா மதுவித்தை. அந்த மதுவித்யா அப்படின்னா இறந்தவர்களுக்கு உயிரை கொடுக்கிறது, மரிச்சவங்களை உயிர்ப்பிக்கிறது. இந்த மதுவித்யா வந்து ததீச்சிங்கிற முனிவர்கிட்ட மட்டும்தான் இருந்தது. ஆனா ததீச்சி அப்படிங்கிற ஒரு இந்திரனுடைய சபையில எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம அவர் இந்த மதுவித்தியை ஷேர் பண்ண முடியாது. அப்படின்னா அந்த மதுவித்தை கற்றுக்கொண்டார்களானா அவங்களால அமிர்தத்தை பருக முடியும். அவங்க தேவலோகத்துல ஒரு மெம்பர், தேவர்கள்ல ஒருவராக மாறிடுவாங்க. தேவர்களுடைய அதிபதி யாரு? இந்திரன். ஆனால் இந்திரன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமாண்ட் வந்து ததீச்சிட்டு வச்சிருந்தார். என்ன அப்படின்னா இந்த மதுவித்தியை இனிமே இன்னைக்கு யாருக்கும் கற்றுக் கொடுக்க கூடாது அப்படின்னு. ததீச்சி அதுக்கு கட்டுப்பட்டு இருந்தார். ஆனா அஸ்வினி குமார்கள் அந்த மதுவித்தியை கத்துக்கணும், ஏன்னா அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணா உயிர் வாழ முடியும், என்னெல்லாம் பண்ணா இளமையா இருக்க முடியும், என்னெல்லாம் பண்ணா உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிறதுல வந்து அஸ்வினி குமார்கள் தீராத தேடல்ல இருந்தாங்க. அப்ப அந்த அஸ்வினி குமார்கள் போய் ததீச்சிட்ட கேட்கும்போது ததீச்சி சொல்றாரு, நான் இந்திரன் கிட்ட பேசாம இதை நான் ஓகே பண்ண முடியாது. இந்திரன் கிட்ட போய் கேட்டா இந்திரன் சொல்லி கொடுக்க கூடாதுன்னா கொடுக்க கூடாது, சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க தலையை எடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அஸ்வினி குமார்கள் யாரு? பிடிவாதம். ஒரு விஷயத்த மேஷத்துல கேது ஒரு விஷயத்த அடையணும்னு நினைச்சா அடைஞ்சிடணும். சோ என்ன பண்றாங்கன்னா, நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க, அதுக்கு பதிலா ஒண்ணு பண்ணலாம், நான் இப்பவே உங்க தலையை எடுத்துறேன், அதுக்கு பதிலா ஒரு குதிரை தலை வச்சிடறேன், நீங்க குதிரை தலை வச்சு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ததீச்சி வந்து மதுவித்தியை வந்து போதிக்கிறாங்க. அஸ்வினி குமார்கள் அவர்கள் கற்றுக்கொள்றாங்க. இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற எனர்ஜி அவங்களுக்குள்ள வந்துருது. இப்ப வெறும் ரீப்ளேஸ்மெண்ட் தான் நடந்தது, டிரான்ஸ்பிளான்டேஷன், ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான் அஸ்வினி குமார்கள் பண்ணாங்க. உயிர்ப்பிக்க முடியாது அஸ்வினி குமார்களால. ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாங்க, டிவைன் ஹீலர்ஸ். இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஓ, மதுவித்தை வந்து ததீச்சி வந்து அஸ்வினி குமார்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்திரன் அங்க இருந்து வஜ்ராயுதத்தை நேரா செலுத்தி ததீச்சியோட உயிரை எடுத்துறாப்ல, தலையை வெட்டிடுறாப்ல, குதிரை தலையை. அப்ப என்ன பண்ணுவாங்க, உடனே அஸ்வினி குமார்கள் ததீச்சியோட ஒரிஜினல் தலையை எடுத்து வச்சு அந்த கற்றுக்கொண்ட மதுவித்தையை முதல்ல ததீச்சி மேலேயே அப்ளை பண்ணி அவருக்கு உயிரை கொடுத்துட்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஹீலிங் எனர்ஜி அஸ்வினி குமார்கள் கிட்ட இருந்தது. அஸ்வினி குமார்கள் பிராங்க்ஸ்டர்ஸ், பிராங்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா சிலர், இல்ல பயங்கரமா காமெடி பண்றது, ஒரு விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியாம ஃபன் பண்றது, இதெல்லாம் அஸ்வினி குமாரோட கேரக்டர்ஸ். அஸ்வினி குமார்கள், அஸ்வினி அப்படின்னாலே அந்த நட்சத்திரத்தோட இணைய சீக்கிர வியாபன சக்தி. ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரம் அடைஞ்சிடணும், கெட் இட் ஃபாஸ்ட், டூ இட் ஃபாஸ்ட், மேக் இட் குவிக் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாத்துலயுமே ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ட்ரிஃப்ட் அப்படின்னா ஸ்விஃப்ட் அண்ட் ஆக்ஷன், ஸ்விஃப்ட் ஆக்ஷன் அப்படின்னு அஸ்வினி குமார்கள். ஒன்னும் இல்லைங்க, நான் நிறைய வீடியோஸ் இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப நமக்கு ஒரு பேங்க்ல ஒரு வேலை நடக்கணும், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வேலை நடக்கணும், நீங்க எந்த இடத்துல போய் ஒரு வேலை ஆகணும்னு நினைச்சாலுமே நீங்க அந்த நபரோட பேர் இருந்ததுன்னா பேரை போய் பாருங்க. அவங்க பேரு சூ சே சோ லால் ஆரம்பிச்சிருந்தது அப்படின்னா அவங்க டேபிளுக்கு போற எந்த ஒரு விஷயமும் லேட் ஆகாது. முடிச்சுடு அப்படிம்பாங்க. அஸ்வினியோட கேரக்டர் முடிச்சுடு, அதை வச்சுட்டு இருக்காத, முடிச்சுடு அப்படிங்கிறது. சோ இந்த ஒரு வேகம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்கிட்ட ரொம்ப ப்ராமினென்டா இருக்கும். நான் பேசிட்டு இருக்கிறது அஸ்வினியில ஒரு கிரகம் இருந்தாலே, இல்ல அஸ்வினியோட குவாலிட்டியே இதுதான், உங்களுக்கு லோன் அப்ளை ஆகணுமா, அஸ்வினி அன்னைக்கு லோன் அப்ளை பண்ணுங்க, டக்கு டக்குன்னு முடிய ஆரம்பிச்சிடும். ஒரு மருத்துவம் எடுக்கணுமா, அஸ்வினி நட்சத்திரத்தான எமர்ஜென்சி, எனக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, எனக்கு இன்னைக்கு சிவியரிட்டி தெரிஞ்சிருச்சு, நான் அஸ்வினி நட்சத்திரம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா அப்படின்னா வேண்டாம். அன்னைக்கு என்ன ராசி நட்சத்திரம் வந்தாலும் சரி, கோச்சாரத்துல லக்னம் நகர்ந்துட்டே இருக்கும் இல்லைங்களா, லக்னம் மேஷ லக்னத்துல வரும்போது அஸ்வினில முதல் 4 பதத்துல எப்ப இருந்தாலும் சரி அந்த டைம்ல நீங்க மருந்து எடுத்துக்கோங்க, டப்புன்னு அந்த பாடி வந்து ஹீலிங் நோக்கி போயிடும். ஒரு 4 அஸ்வினி லக்னத்தை மேஷ லக்னத்தை தேர்ந்தெடுத்து அஸ்வினில லக்னம் இருக்கும்போது பண்ணலாம், ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஹீல் ஆயிரும். இல்ல ஒரு லக்னத்துல இருந்து 6ஆம் அதிபதி யாரோ ஒரு ஜாதகத்துல, அந்த 6ஆம் அதிபதி அஸ்வினில வர்ற அன்னைக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். டிவைன் ஹீலிங் அஸ்வினிக்கு உண்டு, பிரச்சனையில தீக்கிற எனர்ஜி அஸ்வினி உண்டு. அஸ்வினியோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இயர், நோஸ், த்ரோட். அஸ்வினி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க 2 எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க. ஒன்னு அவங்களுக்கு இயர், நோஸ், த்ரோட் இஷ்யூஸ் அவங்களுக்கு வந்துருது ப்ராமினென்ட்டா சைல்ட்ஹுட்ல, லிசனிங் ப்ராப்ளம் வருது. இல்லைன்னா அவங்க இஎன்டி டாக்டர்ஸா இருக்காங்க, இயர் சம்பந்தப்பட்ட, நோஸ் சம்பந்தப்பட்டோ, த்ரோட் சம்பந்தப்பட்டோ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டர்ஸா இருக்காங்க, ஹீலர்ஸா இருக்காங்க. இல்ல அந்த தொண்டையாலையும் காதாலையும் மூக்காலையும் பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அஸ்வினிக்கு நிறைய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு நர்வ்ஸ் அண்ட் ஸ்கின், விஷன் 3மே ப்ராப்ளம் வருது. ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஆட்டிஸ்டிக் குழந்தைங்க, ஹைப்பர் ஆக்டிவ் ஏடிஹெச்டி குழந்தைகளோட ஜாதகத்துல நான் 2 ப்ராமினென்ட்டான நட்சத்திரங்களை பார்க்கிறேன். ஒன்னு அஸ்வினி, ஒன்னு உத்திரம். ரொம்ப ப்ராமினென்ட்டா நான் பார்க்கிறேன். ஒன்னா புதனத்துல நிக்குது, இல்ல சந்திரன் நிக்குது, 6ஆம் அதிபதி நிக்குது, லக்னம் நிக்குது, லக்னாதிபதி நிக்குது, சோ சனி நிக்குது, அமையிறது. கண்டிப்பா நான்வெஜ் கொடுக்காதீங்க. டெய்லி மார்னிங் 15 மினிட்ஸ் சூரியனோட ஹீட் அண்ட் லைட், பிறந்த குழந்தையில இருந்து சூரிய உதயமாகும்போது குழந்தைய போய் மேல படுக்க வச்சிடணும், ஓப்பன் ஸ்கைல ரிசீவ் பண்றது சன்னோட ஹீட் அண்ட் லைட்.
வளர்ந்த குழந்தையில இருந்து 5 வயசுல இருந்து யோகா சொல்லி கொடுத்து சன்னோட ஹீட் அண்ட் லைட்ல யோகா பண்ணுவீங்க. நைட் ஒரு 15 மினிட்ஸ் யோகா பண்ணுவீங்க. விஷன் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. பிராண சக்தி அஸ்வினி அவங்களுக்கு பிராணாயாமம் பண்ணுவீங்க. அதுல எஸ்பெஷலி யோகால இன்னொரு முக்கியமானது அந்த கபாலபதி. குதிரை எப்படிங்க சட் 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 சட்னு அந்த பிரீத் ஸ்பீடு. ஸோ உங்களுக்கு அந்த கபாலபதி வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஃபாஸ்டஸ்ட் பிரீத் அண்ட் பிரீத் அவுட். நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா ஒரு பாபா ராம்தேவோட வீடியோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு யோகா. அதுல கபாலபத்தின்னு கூகுள் பண்ணுங்க. அஸ்வினியோட குழந்தை ஜாதகத்தை சம்பந்தப்பட்ட இல்ல நீங்க வளர்ந்தவங்களா இருந்தாலுமே கபாலபதி கம்பல்சரி பிராக்டிஸ் பண்ணுங்க. செவன் பிராஷ் பிறந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்தாங்கனாலே செவன் பிராஷ் கொடுக்க ஆரம்பிச்சுங்க. குழந்தை அஸ்வினி நட்சத்திரத்துல பெற்றெடுத்தீங்கன்னா அம்மா கொஞ்சம் நாளைக்கு சில காலகட்டங்களுக்கு செவன் பிராஷ் எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அஸ்வகந்தா பால் கொடுக்கிற தாய்மார்கள் அஸ்வினி குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறீங்கன்னா அம்மா அஸ்வகந்தா எடுத்துக்கோங்க, அம்மா செவன் பிராஷ் எடுத்துக்கோங்க. வளர்ந்த குழந்தையில இருந்தா குழந்தைகளுக்கு ஒரு 6 மந்த்ஸ் இருந்து 1 இயர் வரைக்கும் அஸ்வகந்தா கொடுங்க. ஒரு 6 மந்த்ஸ் இருந்து 1 இயர் வரைக்கும் செவன் பிராஷ் ரொம்ப அளவான ஒரு குவான்டிட்டியில. தேன் காலையில் எந்திரிச்சோன்னா குழந்தைகளோட நாக்குல தேன் தடவி விடுங்க. உண்மையான தேனா இருக்கணும், சக்கரை தண்ணி வெள்ளப்பாக இருக்கக்கூடாது. ஸோ நான் எல்லாமே சில விஷயங்களை நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். நம்பிக்கையான இடத்துல வாங்கணும். பிராண்டை வச்சு வெளியே வாங்கிடாதீங்க. விவசாயிகிட்டையும் காடுகளில் வாழ்றவங்ககிட்டையும் வாங்குங்க. நான் மேச்சேரியில் அன்பு கேலக்ஸி ட்ரிப் மேக்கர் அவங்ககிட்ட வாங்குவேன். வேற யார்ட்டையும் நான் தேதி வரைக்கும் நம்பி வாங்கினதில்லை. மற்றபடி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கழனி ஃபார்மர்ஸ் கூகுள் பண்ணீங்கன்னா வருவாங்க, ஈரோட்டில் இருக்காங்க. இல்லைன்னா அன்புகிட்ட மேச்சேரியில் தான் வாங்குவேன். சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா உள்ள என்ன எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்தா நம்மளோட எண்ணங்கள் மாறும், நம்மளோட பாடி மாறும், நம்மளோட ரெஸ்பான்ஸ் அந்த ரியாக்ஷன் தான் மாறும். அஸ்வினியோட இன்னொரு கேரக்டர் ரொம்ப ப்ராமினன்டான கேரக்டர் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த சீக்கிர வியாபன சக்தியா ஒரு விஷயத்த டக்கு டக்கு டக்குன்னு அடையணும்னு யோசிப்பாங்க. முன்னுமே யோசிக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த சீக்கிரம் அடையணும்னு நினைக்கிறது அஸ்வினி தான். அதை வேண்டானா தப்புன்னு ஒரே உதைக்கிறது அஸ்வினி தான். 2 எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டிஸை அஸ்வினி கிட்ட பார்க்க முடியும். வேகமா சாப்பிட்றவங்க, வேகமா பேசுறவங்க, வேகமா ஓட்டுறவங்க, வேகமா நடக்கிறவங்க, வேகமா ஒரு காரியத்தை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க, இது எல்லாமே அஸ்வினிக்குள்ள வந்துருவாங்க. ஸோ தி மோஸ்ட் பவர்ஃபுல்லான பிளான் நட்சத்திரா பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஜோடியாக் சைனான ஏரிஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நட்சத்திரா அஸ்வினி. அது வந்து புது உயிர் உருவாகிற இடம். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸை கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தை அஸ்வினியில பிறந்திருக்கும் போய் நீங்க போய் பேர ஹேமா, ஹரிஷ், சுரேஷ், கோபேஷ் இப்படி எல்லாம் பேர் வைக்காதீங்க. சூ சே சோலால வைங்க. சப்போஸ் உங்களை இன்னொரு அதுல நியூமாலஜி நான் இதுக்கு எகேன்ஸ்ட் எல்லாம் இல்லை, கண்டிப்பா நியூமராலஜின்னு பாருங்க. நியூமராலஜி பார்க்கும்போது பேரை அசிங்கப்படுத்தி கொசன்னு பண்ணி வர்ற ஜாதகம் பார்க்கறவங்க பேரை பார்த்தீங்கன்னா எப்படியா இப்படி எல்லாம் பேர் வைக்கிறீங்கிற மாதிரி ஸ்பெல்லிங் அப்படி கொலாப்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. தயவுசெய்து அதை ஒத்துக்காதீங்க மக்களே. இவ்வளவு கொசன் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் கொடுங்க. நான் இதுல பதா 1ல பிறந்தா சூ, பதா 2ல பிறந்தா சே. நம்ம இவ்வளவு போக வேண்டாம். சூ சே சோனால வச்சிடலாங்கிற வேற வழி இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா சொல்றேன். ஸோ நிச்சயமா இந்த நாமலெட்டுகள்ல பேர் வைங்க குழந்தைகளுக்கு. அதுல நியூமராலஜியும் பாருங்க. நான்லாம் பேர் வைக்கும் போது பாரம்பரியத்தை விட்டு நான் போவே மாட்டேன். பாரம்பரியத்தை பார்ப்பேன், நியூமராலஜி பார்ப்பேன். விதியன் என்ன மதியன் என்ன, அந்த விதியனுக்கும் மதியனுக்கும் ஃப்ரெண்ட்லியான நம்பர்ஸ் வைக்கும் போது அது ராசியில ஜாதகத்துல 6, 8, 12 கூடியதா, இல்ல 6, 8, 12 போய் உட்கார்ந்து இருக்கா, இல்ல 6ஆம் அதிபதியாகி அஷ்டமத்தில் உட்கார்ந்து 1, 5, 9 கூடிய இதுல 1, 5, 9 போய் உட்கார்ந்தா தாராளமா நான் ப்ரொசீட் பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் அஸ்ட்ராலஜரோட பாடு, நியூமராலஜிஸ்டோட பாடு. உங்ககிட்ட சொல்ற ஒரு சஜஷன் என்னன்னா, என்ன நட்சத்திரத்துல பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்துல பெறுவீங்க, அந்த நட்சத்திரத்தோட எழுத்துக்கள் பெறுவீங்க. எல்லா கேலண்டர்ஸ்லயும் அதை கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, விதியை சரி இதெல்லாம் என் பொண்ணு மார்னிங் கேட்டாங்க. சைக்காலஜிஸ்ட் சிலதான் கரெக்ட் கேட்பாங்க, பாயிண்டா பேசுவாங்க. ப்ரூஃப் இல்லை, வேலிட் ப்ரூஃப். ஓகே, அப்போ விதியை மதியால விளையாடலாம் அப்படின்னா பேர் இந்த மாதிரி நியூமராலஜிக்கு ஏற்ற மாதிரி வச்சாச்சு, இல்ல நாம நட்சத்திர எழுத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சாச்சு அப்படின்னா அவங்க லைஃப்ல அவங்க கர்மா ஒர்க்கம் பண்ணிடுவாங்களா அப்படின்னு. ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம் போன ஜென்மத்துல, எக்ஸ்ட்ரீமா ஒரு குட் எக்ஸ்ட்ரீமா ஒரு பேட் செஞ்சுட்டு வந்தா அது இந்த ஜென்மத்துல எப்படி இருந்தாலும் அனுபவிக்கணும். அதை கடக்கிறதுக்கு முதல்ல நம்ம உயிரோடு இருக்கணும். அதுக்கேற்ற மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், தாங்கிக் கொள்ளும் திறன் இருக்கணும், எதையும் கடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி இருக்கணும். அதை கடந்து போயிடணும். அதுக்கு உறுதியாகவே அஸ்ட்ராலஜரால கைடு பண்ண முடியும். நியூமராலஜியில் இந்த பேர் வைக்கிறது மூலமாக, சில ஆக்டிவேஷன் பண்றது மூலமாக அந்த ஜாதகர் உறுதியாக எனர்ஜி பண்றாங்க. அதுக்கு பலாயிரம் கிளைண்ட்ஸ் எனக்கு சாட்சி. இதெல்லாம் சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ண மேம், இல்லைன்னா இந்த பாதை இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கடந்து வந்திருக்க முடியாதுன்னு அத்தனை பேர் என்ன யார் அந்த கமெண்ட்ல சொன்னீங்க தானே மற்றவங்களுக்கு அந்த ஹோப் வரும். ஓ, இந்த ஆக்டிவேஷன் நம்ம ஃபாலோ பண்ணோம். சூரியனுக்கு வாட்டர் ஆஃபர் பண்றது எத்தனாயிரம் பேர் இதுல இருப்பீங்க, எத்தனை லட்சம் பேர் இருப்பீங்க. சூரியனுக்கு வாட்டர் ஆஃபர் பண்றேன், நான் நான்வெஜ் கம்பல்சரி நான் விட்டுட்டேன், நான் யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் ஆதித்ய ஹிருதயம் ஒரு நாளைக்கு 3 தடவை கேட்கிறேன், என்னோட எனர்ஜி மாறிடுச்சு, என்னோட அப்ரோச் மாறிடுச்சு.
மாற்றம் இல்லாம நடந்துட்டு இருக்கு. என்கிட்ட சொல்றாங்க, என்கிட்ட கன்சல்டேஷன் வரும்போது சொல்றாங்க, இதெல்லாம் தயவுசெய்து சேனல்ல வந்து ஷேர் பண்ணுங்க, அப்பதான் மத்தவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். ட்ரெடிஷனை விட்டு மக்கள் என்னைக்குமே விலகிடக்கூடாது, பாரம்பரியத்தை விட்டு, இறையோர்ல விட்டு, குருவோட உபதேசங்களை விட்டு என்னைக்குமே வெளியே போயிடக்கூடாது. அது ஏன் நான் சூச்சே சோளா மற்ற நட்சத்திரக்காரங்க வைக்காதீங்க, மற்ற ராசிக்காரங்க வைக்காதீங்க சொல்றேன்னா, குழந்தைங்க போய் டீச்சர்ஸோட கர்ஸை அறிவாங்க. மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் ஒரு மாஸ்டர் பிடிச்சி வச்சுட்டு உள்ள எல்லா மாஸ்டரையும் கழுவி கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க. எங்க போகும்? நீங்க அந்த மாஸ்டர் வாழ்ந்ததை பாத்திருக்கீங்களா? அந்த மாஸ்டர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல அதே மாஸ்டர் தான் உங்களோட இந்த மாஸ்டர் இந்த யுகத்துல பிறந்திருக்காருன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? என்னைக்குமே எந்த ஒரு குருமார்களையும் நிந்திக்க கூடாது. நான் அஸ்ட்ராலஜில பாரம்பரியம் படிச்சிருக்கேன், மொத்தம் 16 மாஸ்டர்ஸ் நான் படிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு மாணவி தான். ஆனா வேற எந்த ஒரு முறையை பத்தி நான் திட்டினது கிடையாது, கழிவுத்துனது கிடையாது, எந்த ஒரு மாஸ்டர்ஸும் நிந்திச்சது கிடையாது. என்னோட லக்னாதிபதி அஸ்வினில தான் நிக்குது. நான் சில விஷயங்களை செய்யவே மாட்டேன். அஸ்வினில இன்னும் சில ரெமெடிஸ் சொல்லிடுறேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன். செவன்பிராஷ் கொடுங்க, அஸ்வகந்தா கொடுங்க. குழந்தை பிறந்த குழந்தையோட தலகாணி கடியிலையோ இல்ல தலகாணி பிறந்தவங்களை எப்பவுமே வைக்காதீங்க. பக்கத்துல எங்கேயாவது ஒரு வெள்ளை துணியில வந்து வசம்பு எப்பவுமே குழந்தைகிட்ட இருக்கட்டும். சேஃபான இடமா பார்த்து குழந்தைகிட்ட இருக்க ரூம்ல வைங்க. அஸ்வினிக்கு உண்டான அடுத்த ஒரு முக்கியமான ஆக்டிவேஷன் ட்வின் ஹார்சஸ். ஸோ ட்வின் ஹார்சஸ் 10ஆம் அதிபதி அஸ்வினினா ட்வின் ஹார்சஸ் வாங்கி உங்க ஒர்க் பிளேஸ்ல வைங்க. ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினியா இருந்தா ட்வின் ஹார்சஸ் வந்து எங்க வைக்கணும் அப்படின்னா சவுத் ஈஸ்ட்ல வைக்கணும். உள்நோக்கி வர்ற மாதிரி வைக்கணும். சூரியனோட எனர்ஜி ஈஸ்ட்ல இருந்து உள்நோக்கி தான், ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி தான் போகும். அப்போ ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்ல வச்சீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து உள்நோக்கி வரணும். ஸோ அது ஒரு பெஸ்ட் ரெமெடி. மலையடிவாரம், மலை இருக்கிற இடத்துல இருக்கிற மலையடிவாரத்துல இருக்கிற பச்சை புல்வெளி, நிறைய மரங்கள், சோலை, இதெல்லாம் அஸ்வினி வந்து எனர்ஜைஸ் பண்ணும். ஸோ அவங்க தங்குற இடமே மலையடிவார பகுதியில் தங்குற மாதிரியோ இல்ல சோலைகள் புட்கள் நிறைந்த பகுதியில தங்குற மாதிரி பார்த்துப்போம். அஸ்வினி வீட்டுல இருந்தாலே கண்டிப்பா நேச்சுரல் கிராஸ் லான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 அடிக்காவது போடுங்க. ஏன்னா நடக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு காம்பவுண்ட் வாழை போட்டு எல்லாம் கட்டி வாடகை போடுறது, கொஞ்சம் கூட ஒரு மரம் கூட நடறது கிடையாது, ஒரு செடி வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு எல்லாம் ஆக்குபை பண்ற அளவுக்கு மனுஷனோட பேராசை அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிருச்சு. ஒரு புல்வெளி நடுறதுக்கு கொஞ்சமாவது இடம் பண்ணுவீங்க, அதுல புல்வெளி வைங்க. அந்த குழந்தைங்க அஸ்வினியோட எனர்ஜி அந்த புல்வெளியை பார்க்கும்போது, அந்த மலையை பார்க்கும்போது, மலையடி வர பார்க்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா அவங்க எனர்ஜைஸ் ஆவாங்க. அடுத்த விஷயம், அஸ்வினி அப்படின்னாலே நம்ம ஸ்பீட் எப்படி மெஷர் பண்றோம்? ஹார்ஸ் பவர். எப்பேற்பட்ட ஸ்பீடை எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஹார்ஸ் பவர்ல தான் மெஷர் பண்ணுவோம். அப்போ அஸ்வினி அப்படின்னாலே அவங்கதான் ரேசிங்ல நிறைய வருவாங்க, அத்லெட்ல வருவாங்க, ரிலேல வருவாங்க. சோ ஒரு விஷயம், இந்த ஸ்பீட் அப்படிங்கிற வார்த்தை எடுக்கிறோம் அப்படின்னாலே சட்டுன்னு முடிக்கணும், சல்லுன்னு முடிக்கணும் அப்படின்னாலே அஸ்வினி வந்துடும். ரெஸ்ட்லெஸ், ரெக்லெஸ், யோசிக்கிறதுக்கு முன்னால பேசுறது, யோசிக்கிறதுக்கு முன்னால செயல்படுறது, இது எல்லாமே அஸ்வினியோட ஒரு சில ட்ரைட்ஸ். இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆனனால நான் சொன்ன இந்த ஆக்டிவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடனே நான் கேதுவோட கல்ல போட்டாச்சுன்னா இது மாறிடுமா? அஸ்வினி இஸ் டிட்டாச்மெண்ட். ஒரு விஷயத்த தப்புன்னு அடைஞ்சிடணும், டார்கெட் வைக்கணும். அஸ்வினிக்கு வந்து தான் டார்கெட் வைக்கணும். உங்க குழந்தை அஸ்வினினா அந்த குழந்தைக்கு நீங்க டார்கெட் கொடுக்க கூடாது, அந்த குழந்தை என்ன ஆகணும்னு சொல்லி அவங்க டார்கெட் வைக்கலாம். அவங்களுக்கு தான் அந்த ஃபயரை மட்டும் தான் நீங்க தூண்டி விடணும். இதை பண்ணியாச்சும் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி நீங்க தூண்டி விட்டீங்கன்னா அவங்க டார்கெட் வச்சாங்கன்னா அதை அக்வயர் பண்ணியே தருவாங்க. ஆனா என் ரிசல்ட் இருந்து டிட்டாச் ஆக சொல்லி பழக்கணும். உனக்கு இதை கொடுத்தாச்சு, ஒரு நாய்க்குட்டி கேட்டீங்க, ஒரு நாய்க்குட்டி நான் தத்தெடுத்து தெருவில் இருந்துட்டு இருந்த ஒரு அனாதை நாய் எடுத்து தத்தெடுத்து உனக்கு நான் கொடுத்துட்டேன், குழந்தை நாய் கேட்டுச்சுன்னா கொடுத்துட்டேன். அந்த நாய்க்கூட நான் எல்லா டியூட்டிஸையும் ஃபுல்ஃபில் பண்ணி எல்லா கடமைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணி நல்லா பார்த்துக்கோ. ஆனா அந்த நாய் மேல ஒரு பற்று வைக்க கூடாது. அது மேல அட்டாச்மெண்ட் மட்டும்தான் கேது நட்சத்திரத்துக்கு ஆகாது. கேது எல்லாத்தையும் கொடுக்கும், ஆனா அதை பற்று வச்சா அப்படியே கெடுத்துரும். ஒரே தம்பு கேது நட்சத்திரத்துல ஒரு விஷயம் அடையவே மாட்டாங்களா? என்னோட 4ஆம் அதிபதி கேது நட்சத்திரத்துல. 4ங்கிறது அம்மா, 4ங்கிறது வீடு, 4ங்கிறது வாகனம். எத்தனை கடன் இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி, 25 லட்சம் மட்டும் தான் கடன்ல தான் ஸ்கார்பியோ வாங்கியிருக்கேன். வீடோட அப்பியரன்ஸ் வந்து பாருங்க, எல்லாமே கடன்ல தான் இருக்கு. அதனால பார்ன் அண்ட் பாட் அப் இந்த ரிச் ஃபேமிலி எல்லாம் கிடையாது, அண்டர் பிரிவிலேஜ்டு ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எங்க அம்மா எல்லாம். சோ தலதூக்குனதே எங்க அம்மா தான். எங்க அம்மா அப்ப 4ஆம் அதிபதி கேது நட்சத்திரம் எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, சின்னதுல நான் இன்னொரு வேற லிபர்ட்டி தான் வாங்குவேன், நான் மத்தெல்லாம் போட மாட்டேன், கடைக்குடி போனா இருக்கிறதுலே பெஸ்ட் எடுத்து கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. கஷ்டப்படும் போதே அம்மா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல, ஜாஸ்தி விளையுது, இருக்குல்ல பிராண்டட் விளையுது, பெஸ்ட் விளையுது அப்படின்னு. ஏன்னா 4ஆம் அதிபதி போய் மகத்துல கேது நட்சத்திரத்துல நிக்குது. அப்ப எனக்கு எப்படி எங்க அம்மா எனக்கு பிராண்டை பத்தி சொல்லவே கூடாது, எங்க பிராண்டை பத்தி பேசவே கூடாது, கேது நட்சத்திரத்துல நின்னா எல்லாமே இருக்கு. அந்த ஸ்கார்பியோ மேல எனக்கு பற்று கிடையாது, எனக்கு இந்த வீட்டுல பற்று கிடையாது. வீட்டை சுத்தி இருக்கிற அந்த நொண்டி நாய்கள், இப்ப உடம்பு முடியாத பேரலைஸ் ஆன நாய்கள் எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு எங்க அம்மா என் குழந்தைங்க எங்க குடும்பம் எல்லாம் போய் தங்குறதுக்கு ஒரு இடம் ஷெல்டர் கிடைச்சிருச்சு, பர்மனண்டா ஓடியாட ஒரு பெரிய இடம் கிடைச்சிருச்சுன்னா இந்த அப்படியே இந்த வீட்டு கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் ஒரு குட் காசுக்கு. எதுலையுமே எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் கிடையாது, எல்லாமே கிடைச்சிட்டு தான் இருக்கு லைஃப்ல. அந்த டிட்டாச்மெண்ட்டை குழந்தைக்கு பழக்கிட்டே இருங்க. அஸ்வினில 10ஆம் அதிபதி நிக்குது, ஜென்ம நட்சத்திரமா அஸ்வினி வருது, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க, மெயில் போட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு 300 தடவை மெயில் ஓப்பன் பண்ணி பாக்குறது, மெயில் வந்துருச்சா. சுக்கரமே அஸ்வினி இருக்கும். காதலன் காதலி மெசேஜ் அமைச்சிருக்காங்களா, ஹஸ்பண்ட் மெசேஜ் அமைச்சிருக்காங்களா, வராது.
வரவே வராது. அந்த குழந்தைக்கு சின்னதுல டிட்டாச்மெண்ட் பழக்குங்க. நீ இந்த ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற, நீ எழுதிட்ட, வெயிட் பண்ணு, தானா நடக்கும். அஸ்வினி ரொம்ப ப்ராமினென்ட் ஆகுறவங்களுக்கு நீங்க அவங்க விஷயம் கிடைக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க எப்ப அதை பத்தி மறந்துருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது கிடைக்கும். இல்லன்னு ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது. ஸோ இந்த டிட்டாச்மெண்ட் பிராக்டிஸ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணுங்கிற அந்த பிராக்டிஸ குழந்தைகளுக்கு மறக்கடிச்சிடுங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். விட்டமின் டி குளூட்டன் இஷ்யூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா சன்னோட ஹீட் அண்ட் லைட் ரிசீவ் பண்றது மேண்டேட்டரி. அப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி வராது. ரெண்டாவது, நல்ல நம்பிக்கையான இடத்துல ஒரிஜினல் தேன் கிடைச்சதுன்னா டெய்லி ஒரு 2 சொட்டு தேன் வாயில விடுறது வந்து நக்கிக்கிறது வந்து லிக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆயுர்வேத மெடிசன்ஸ், சித்தா மெடிசன்ஸ் இதெல்லாம் அஸ்வினி ப்ராமினென்ட்டா இருக்கிறவங்க ஒரு கிரக அஸ்வினியில் இருந்தா இல்ல மேஷம் உங்களுக்கு எந்த பாவமா வருதோ அந்த பாவம் பாசிட்டிவா உங்களுக்கு இயங்கணும் அப்படின்னா நிச்சயமா ஆயுர்வேத மெடிசன்ஸ், சித்தா மெடிசன்ஸ், ஹோமியோ மெடிசன்ஸ் எல்லாம் தானமா ஆஃபர் பண்ணுங்க. அதுக்குண்டான செலவு எடுத்துக்கோங்க. ட்ரீட்மெண்ட்டுகளுக்கு உதவி பண்ணுங்க. ஸோ இது அஸ்வினியோட ப்ராப்பர் ஆக்டிவேஷன். மார்னிங் ஒரு ஜேர்னல் கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நான் மார்னிங் எந்திரிச்சா கம்பல்சரி சன்னுக்கு வாட்டர் ஆஃபர் பண்ணுவேன். ஹவு டு ஆஃபர் வாட்டர் டு லார்ட் சன் கூகுள் பண்ணுங்க, நிறைய வீடியோஸ் வரும். குழந்தைக்கு 5 வயசான அதை சொல்லி கொடுத்துருங்க. நீங்க எல்லாருமே கடைபிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த ஆஃபர் பண்ண கையோடையே ஒன்றும் இல்லை, அந்த ஆஃபர் பண்ணும்போது ஔம் கிரினி சூரிய ஆதித்யா, ஔம் கிரினி சூரிய ஆதித்யா, ஔம் கிரினி சூரிய ஆதித்யா, இல்லைன்னா ஔம் சூர்யாய நமக. அவ்வளவுதான், சிம்பிள். பெரிய பிரம்மசூத்திரம்லாம் நம்ம பண்ண வேண்டாம். ரெண்டாவது, கையோட அப்பவே சன்னோட ஹீட் அண்ட் லைட் ரிசீவ் பண்ற மாதிரி 9 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணிருங்க. நைட்டு சந்திர நமஸ்காரம் தெரியும்னா சந்திர நமஸ்காரம் பண்ணுங்க. இல்லைன்னா நைட் ஒரு 15 மினிட்ஸ் யோகா மட்டும் பண்ணிருங்க. ஸோ இந்த சில ரொட்டீன் ப்ராக்டிசஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. வாரம் 2 நாள் கம்பல்சரி கொள்ள எடுத்துக்கோங்க. எந்த மேஜர் விஷயங்களை நீங்க எடுத்தீங்கனாலுமே அது வந்து அஸ்வினி நட்சத்திரத்தை இனிஷியேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா அதை முடிக்காம இன்னொரு ப்ராஜெக்டை தொடாதீங்க. ஒரு விஷயம் எஸ்ன்னு சொல்றதுனால, ஒரு விஷயம் நோன்னு சொல்றதுனால, வரேன்னு சொல்றதுனால, போறேன்னு சொல்றதுனால, மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னால, வாயில ஒரு வார்த்தை விடுறதுக்கு முன்னால நிதானம் எடுத்துக்கோங்க. ஸ்டாப் பண்ணிடுங்க. யோசிச்சுட்டு என்ன, புதன் தான் அனாலிசிஸ் யோசிக்கும், செவ்வாய் அனாலிசிஸ் இல்லை, கேது அனாலிசிஸ் இல்லை, முடிச்சுடு அப்படின்னு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா அஸ்வினி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் முதல்ல எடுத்துட்டு இல்ல 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 நோ 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 மாத்தி பண்ணலாம், இல்ல இல்ல இப்படி பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஒருவேளை தெரியாம பேசிட்டணும், தெரியாம சொல்லிட்டணும், தெரியாம செஞ்சுட்டணும், தெரியாம பார்த்துட்டணும், தெரியாம வந்துட்டணும், தெரியாம போயிட்டணும். டேக் டைம். அஸ்வினி ப்ராமினென்ட்டா இருந்தா உங்களுக்கு பேட்ச் ஃப்ளோ டிராப்ஸ். ஏன்னா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு பின்னால் ரிக்ரெட் பண்றாங்கன்னு சொன்னா, ரெஸ்ட்லெஸ்ஸா ரெக்லெஸ்ஸா இருக்காங்கன்னு சொன்னா, அப்ப அது மலர் தீர்வு என்னவா இருக்கும்னா இம்பேஷன்ஸ். IMPATIENS, பேட்ச் ஃப்ளோ டிராப்ஸ், இம்பேஷன்ஸ். ரெண்டாவது ஹனி சக்கிள். ஒரு விஷயம் முடியணும்னு நினைக்கிறாங்க, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் செஞ்சோம்னு ரிக்ரெட் பண்றாங்க அப்படின்னு ரெண்டு நடக்கக்கூடாதுன்னா இம்பேஷன்ஸும் ஹனி சக்கிளும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். சில சமயம் ரொம்ப அக்ரெசிவா ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ அக்ரெசிவா ஆக்ட் பண்றாங்க, அக்ரெசிவா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செரி பிளம் கொடுக்கலாம். அது வந்து தூக்கி வீசி தெரிக்கூட அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா VINE வைன் அப்படிங்கிற பேட்ச் ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். நான் திரும்ப சொல்றேன், இது வந்து ஜெனரல் மெடிசன் தான், மெடிசன்ல ஜெனரல் ரெமெடி தான். இண்டிவிஜுவல்ல அஸ்வினியோட கேரக்டர் அவங்க என்ன மாதிரி அவங்கள ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி பேரண்ட்ஸ் பார்த்து வளர்றாங்க, என்ன மாதிரி என்விரான்மெண்ட்ல பார்த்து வளர்றாங்க அப்படிங்கறத பொறுத்து பர்சனலைஸ்டா எப்பவுமே மலர் தீர்வு வந்து எமோஷன் பேஸ்ட் தான். ஆனா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கேரண்டியா ஒரு சில நாட்கள் இந்த ஃப்ளவர் டிராப்ஸ் கொடுக்கலாம். எஸ்பெஷலி இம்பேஷன்ஸும் ஹனி சக்கிளும் மேண்டட்டரி. கோவப்படுறாங்க, ரொம்ப ஹார்ஷா அவங்க பிஹேவ் பண்றாங்க, பிடிவாதமா ரொம்ப இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க நிறைய குச்சம் கண்டுபிடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது பீச், BEECH பீச், இந்த கேரக்டர் எல்லாம் மாறணும் அப்படின்னா வால்நட் எல்லாத்தோடய கம்பல்சரியா போடலாம். WALNUT வால்நட். அந்த அடாப்டிங் நேச்சர் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ நிறைய பேசணும், ரொம்ப வீடியோ லென்த் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும், பர்பஸ் சால்வ் ஆகாது. 5 நிமிஷத்துல ஓட்டி பார்த்துட்டு எல்லாம் ரெமெடிக்குள்ள வந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ ரொம்ப பொறுமையா பாருங்க, டைம் எடுத்து பாருங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல குழந்தை பிறந்தா இனிமேலாவது தயவு செய்து சூ சே சோ லால வைங்க. அது நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் நேமா, பாரம்பரிய நேமா, தமிழ் பெயர், அதெல்லாம் உங்களோட சௌரியம். அதுல நியூமராலஜி பார்த்து, அஸ்ட்ராலஜி பார்த்து, அந்த நியூமராலஜியில பலமா இருக்கிற அந்த ஒரு கிரகம் அஸ்ட்ராலஜி ஜாதகத்துல என்ன பாவத்துக்கு அதிபதி, என்ன மாதிரி இடத்துல அமர்ந்து இருக்கு, இதெல்லாமே ரொம்ப 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 மேண்டட்டரி. ஸோ பேர் வைக்கிறது அசால்ட்டா எடுத்துட வேண்டாம். ஏன்னா விதியை மதியால் வெல்லலாம். மதிங்கிறது அந்த சந்திரன் அஸ்வினி உட்காந்துச்சுன்னா சில விஷயங்கள்ல நம்ம நிச்சயமாவே கவனம் செலுத்த வேண்டி வரும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவளைமெல்லாம் ஓங்குக. May the universe shower abundance upon you and your family members. Astro Branda again from Coimbatore. பின்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். Universe always has your back.